கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லுகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே உடைய ஊழியத்தை ஆரம்பித்து அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார். தன்னுடைய 30 வயது வரைக்கும் தன் குடும்பத்திற்கு நன்மை செய்து தன்னுடைய குடும்பத்திலே ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக ஆண்டவர் செயல்பட்டார். 30வது வயதிலே ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அதுவரைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்த ஆண்டவர் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி நம்பிக்கையோடு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணினார் என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். நாயன் ஒரு விதவை தன்னுடைய பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு அடக்கம் பண்ணிட்டார். அதன் பிறகு பிள்ளையுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது என்கிற நிலைமையில் கடைசியாக தன்னுடைய பிள்ளையுடைய முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு கடைசியாக வீட்டுக்கு வரலாம் என்று அவனை அடக்கம் பண்ண போகிற இடத்திற்கு பின்னாலே அழுது கொண்டு அந்த பிள்ளையுடைய சடலத்திற்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறாள். அவருடைய புருஷன் ஏற்கனவே மரித்து போய்விட்டார். இருந்த ஒரே நம்பிக்கை தன்னுடைய பிள்ளை. இந்த வாலிப மகனும் மரித்து போன விதத்தில் எனக்கு யார் ஆறுதல் சொல்ல உண்டு, இந்த காரியத்தில் எனக்கு யார் ஆறுதல் செய்வார்கள்? கண்ணீரோடு வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த நிலைமையிலே தன்னுடைய பிள்ளையுடைய கடைசி சடங்குகளுக்காக பிள்ளையுடைய சடலத்திற்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வழியாக வந்தார். அந்த விதவையினுடைய கண்ணீரை பார்த்தார். இருந்த ஒரு உறவும் கூட இவளை விட்டு எடுக்கப்பட்டா என் மகன் ரொம்ப கஷ்டப்படுவாளே என்று சொல்லி அடுத்தவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஏழை விதவையினுடைய கஷ்டத்தை அவள் புரிந்து கொண்டார். அந்த சூழ்நிலையில் அவளுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு, ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி அந்த சடலத்தின் மீது தன்னுடைய கையை வைத்தார். அந்த சடலத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். ஒரே வார்த்தை தான் சொன்னார், வாலிபனே எழுந்திரு. அடுத்த நிமிஷத்தில் அவன் சுகம் பெற்று உயிரோடு எழும்பி அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்து அந்த தாய்க்கு நன்மை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய பிள்ளை, வாழ வேண்டிய வயசு 12 வயசில் வியாதியின் கொடூரத்தில் விழுந்து கிடக்கிறாள். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் என்கிற சூழ்நிலையிலே, மருத்துவர்கள் எல்லாம் கைப்பற்றுவிட்ட சூழ்நிலையிலே இயேசுவை தேடி அந்த ஜெப ஆலய தலைவன் வருகிறான். தன் நிலைமையை சொல்கிறான். என் பிள்ளை சின்ன வயசியா, 12 வயசு பிள்ளை மரணத்தின் விளிம்பில் கிடக்கிறாள். மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். ஷாவின் விளிம்பில் இருக்கிற என் பிள்ளையை காப்பாற்ற உம்மை அல்லாமல் வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது. நான் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று வந்த பொழுது அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக இயேசு போகிறார். வழியிலே இன்னொரு நன்மை செய்கிறாள். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணி அந்த தீராத உதிரப்போக்கில் கொஞ்சம் கூட சுகம் இல்லாமல் மனவேதனையோடு நான் சாகிறது வரைக்கும் இந்த கொள்ளை நோயிலே கஷ்டப்பட்டு தான் சாக வேண்டுமா என்கிற கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுது இயேசு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு போகிற வழியிலே இயேசு வருகிறதை குறித்து கேள்விப்பட்டு ஓடி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள்.
அடுத்த நிமிஷத்தில் அவருடைய வியாதி சுகமானது. 12 வருஷ பிரச்சனைக்கு முடிவு கொடுத்து அவளை சுகப்படுத்தி அவளுக்கு நன்மை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு இந்த ஜெபாலய தலைவருடைய வீட்டிற்கு போவதற்குள்ளால் அங்கிருந்து ஒரு துர்ச்செய்தி வருகிறது. பிள்ளை செத்து போய்விட்டது. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். தகப்பனுடைய இருதயம் உடைந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்து வருவதற்குள்ளால் எப்படியாவது என் பிள்ளை உயிரோடு இருப்பா, இயேசு வந்து எப்படியாவது என் பிள்ளையை சுகப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இருந்த அந்த ஜெபாலய தலைவனிடத்தில் இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் இழந்து போன நிலைமையிலே துக்கத்தோடு இருக்கும் பொழுது அவன் கண்ணீரை துடைத்து, பயப்படாதே, பிள்ளை சாகவில்லை என்று சொல்லி அந்த வீட்டிற்கு போய் அந்த செத்து கிடந்த பிள்ளையை பார்த்து தலிதா கூமி என்று ஒரு சின்ன வார்த்தை சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிறுபெண்ணே எழுந்திரு என்ற அர்த்தம். அடுத்த நொடிப்பொழுதில் அந்த பிள்ளை உயிரோடு எழும்பி துக்க வீடாயிருந்த அந்த மரண வீட்டிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகளை பட்டியல் போட்டால் வேதத்தில் இடம் கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி அவர் நன்மை செய்து சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அவரை குறித்து அநேகர் நற்சாட்சி சொல்லுகிறார்கள். அவரை குறித்து எல்லா இடங்களிலும் பெயர் பிரஸ்தாபப்படுத்துகிறது. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறார். அவரை கண்டாலே அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. அவரை கண்டாலே எல்லா பேய் பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடுகிறது. செத்து போனவர்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார். வாழ்க்கையிலே பாவம் செய்தவர்களை மன்னித்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து எல்லாரும் நற்சாட்சி சொல்லிக் கொண்டே இருந்தார்களாம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வருகிற கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும். இந்த வசனம் சொல்லுகிறது, உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் தெரியுமா? அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் இடிந்து போன அவருடைய இருதயத்தை காயம் கட்டினது. அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வியாதிகளுக்கு சுகத்தை கொடுத்தது. இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் அவர்களை பிடித்திருந்த அசுத்த ஆவிகளின் கட்டுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது. அதன் நிமித்தம் அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? வார்த்தை மனுவுருவாகிக்கொண்டே இருந்தது. எங்கெல்லாம் வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளால் இருக்கிற எல்லா வேதனையை மாற்றி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது. அவருடைய வார்த்தைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? இவர் திடீர்னு வானத்திலிருந்து இறங்கி பொத்துக்கிட்டு இறங்கலை. நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்த யோசேப்பின் குமாரன் தானே. இவங்க அப்பாவை நமக்கு தெரியுமே. இவர் ஒரு சாதாரண தச்சு தொழிலாளி தானே. ஒரு தச்சு வேலை செய்கிற பிள்ளை அல்லவா இந்த பிள்ளை என்று சொல்லி எல்லாரும் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிய அந்த குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். அன்னன்னைக்கு வேலை செய்து குடும்பத்தை கழிக்கிற ஒரு ஏழை குடும்பம் இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பம். இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு முத்தா என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அந்த முத்தை குறித்து ஒருவர் கூட துர்ச்செய்தி சொல்லவில்லை. எல்லாரும் நற்செய்தி சொன்னார்கள். நல்ல சாட்சி அவருக்கு இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவேளை ஒரு அற்பமான குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். உன்னுடைய தகப்பனார் ஒருவேளை கூலி வேலை செய்கிறவராக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேனாக இருக்கலாம். செக்யூரிட்டி கார்டாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அந்த ஏழை மனுஷனுடைய பிள்ளை ஒரு நாள் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற ஒரு சுவிசேஷகனாய் ஏன் மாறக்கூடாது? அந்த ஏழையுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளை இந்த தேசத்தை ஏன் ஆளுகை செய்யக்கூடாது? அந்த ஏழையுடைய வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளை ஏன் இந்த உலகத்தில் ராஜாக்களாய் மாற முடியாது? ஏன் நீதிபதியாய் மாற முடியாது? உங்களுக்கு தெரியாது? உங்கள் பிள்ளைகளை குறித்து
என் ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து இது வரைக்கும் கெட்ட சாட்சி நீங்கள் கேட்டிருக்கலாம். உன் பிள்ளை ஊருக்கே வேதனை கொடுக்குறவன், உன் பிள்ளை இந்த ஊருக்கே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறவன். ஒருவேளை நீங்களே சொல்லியிருக்கலாம், இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பிறகுல நான் பெறாமல் இருந்திருக்கலாமே, இந்த பிள்ளையை குறித்த நித்தமும் எனக்கு கெட்ட பெயர் தானே, இந்த பிள்ளை வீட்டிற்கு மாத்திரம் உபத்திரவமாக இல்லாதபடிக்கு ஊருக்கே உபத்திரவம் கொடுக்கிற பிள்ளையா இருக்கிறது. சாட்சி கெட்டு போன பிள்ளை நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளை உம்மால நற்சாட்சி பெறுகிற பிள்ளையாக என் பிள்ளையை மாற்றும். நீர் எப்படி இந்த உலகத்திலே நற்சாட்சி பெற்றீரோ, என் பிள்ளைக்காகத்தானே இந்த உலகத்திலே உடைய இரத்தத்தை சிந்து உடைய ஜீவனை கொடுத்தீர். என் பிள்ளை இனி நற்சாட்சி பெற வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது, எந்தெந்த தாய் தகப்பன் பிள்ளைகள் பெயரை கெடுத்து கொண்டது நிமித்தம் கெட்ட பெயரை சம்பாதிச்சுட்டு வந்துட்டாங்க, குடும்பத்தில் தலை காட்ட முடியலை, சர்ச்சில் தலை காட்ட முடியலை, வேலை செய்கிற இடத்துல தலை காட்ட முடியலை, எல்லா இடத்துலையும் என் பேரை கெடுத்துட்டு வந்துட்டாளே என்னுடைய மகள், எல்லா இடத்திலும் என் பேரை கெடுத்து கொண்டு வந்துட்டானே என் மகன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். இந்த வசனத்தை பிடித்து, ஆண்டவரே எல்லாருக்கும் நற்செய்தி நற்சாட்சி சொன்னார்களே, என் பிள்ளை நிமித்தமும் எல்லாரும் நற்சாட்சி சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா, என் பிள்ளை கொஞ்சம் மாற்றி தாங்கப்பா, என் பிள்ளை உங்கள் கண்ட்ரோல் எடுங்க ஆண்டவரே. நிறைய பேர் தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. இப்படியே போனால் என் மகனுடைய நிலைமை என்ன ஆகும், இப்படியே போனால் என் மகளுடைய நிலைமை என்ன ஆகும், நல்லா படிக்கிறான்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறானே, 10 அரியர் வச்சிருக்கிறானே, 15 அரியர் வச்சிருக்கிறானே, எப்படி வெளியே வரப்போகிற எல்லாத்தையும் முடிச்சிட்டு கல்லூரி முடிச்சு வெளியே வரும் பொழுது அவருக்கு எங்கேயாவது வேலை கிடைக்கலன்னா, அப்ப நீ பாஸ் பண்ணலையா, நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தியான்னு சொல்லுவார்களே என்று கண்ணீரோடு இருக்கிற அநேகரை பார்க்கிறேன். பிள்ளையுடைய தோல்வி குடும்பத்திலே அவமானத்தை கொண்டு வந்து விடுமோ, நற்சாட்சி கட்டு விடுமோ என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யும்படி நன்மை செய்கிறவராய் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சுற்றி திரிந்த எங்க அப்பா இன்றைக்கும் தன்னுடைய உயிர் தெழுந்த வல்லமையில கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு உங்க எல்லாருக்கும் இன்றைக்கு நன்மை செய்கிறவராய் இறங்கி வருகிறார். உங்க எல்லாருடைய மன கஷ்டங்களை ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கிறார். உங்க எல்லாருடைய பண கஷ்டங்களை இன்றைக்கு பார்க்கிறார். உங்க எல்லாருடைய சரீரத்தில் உள்ள கஷ்டங்களை இன்றைக்கு பார்க்கிறார். எல்லா கஷ்டத்திற்கும் இன்றைக்கு முடிவை கொடுத்து இனி உங்க பிள்ளைகளை பார்க்குறவங்க உங்க பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படுவாங்களாம். இன்னாருடைய பிள்ளை தானே, இவன் குடிச்சு வரைச்சு தானே கிடந்தான், இவன் ஊரை விட்டே ஓடுறவன் தானே, இவன் கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறவன் தானே, இப்ப பார்த்த ஆளு அடையாளம் தெரியலையே, எல்லாருக்கும் கடன் அடைச்சிட்டு இப்ப கடன் கொடுக்கிறவனாய் மாறிவிட்டானே, இவனை குறித்து நமக்கு தெரியாதா, எப்படி இவன் பெரிய ஆள் ஆனான் என்று எல்லாரும் உன் பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படுவார்கள். உன் பிள்ளைகளுடைய நற்சாட்சியை குறித்தும் ஆச்சரியப்படுவார்கள். உன் பிள்ளைகளுடைய நல்ல முன்னேற்றத்தை குறித்தும் ஆச்சரியப்படுவார்கள். அதுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து நான் நற்சாட்சி கேட்க வேண்டும், என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறான் என்று கேள்விப்படுகிறதை காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் எல்லாம் தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு வருவாங்க. ஐயா எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கி இல்லை குழந்தை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்படித்தான் 100க்கு 90 பேர் வருவாங்க. ஆனால் இந்த நாட்களில் என்ன தெரியுமா கேட்டு வர்றாங்க, ஐயா வேற ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கிறான்னு சாட்சி கேட்கணும், இதுதான் எனக்கு வேணும். என் பிள்ளை சத்தியத்தில் நடந்தா என் பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும், அந்த நற்சாட்சியை என் பிள்ளையிடத்தில் நான் கேட்க வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் நமக்கு ஒன்று இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் அதான் கேட்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீங்கள் தேடும் பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. இன்னைக்கு பிறகு உங்களை குறித்து நீங்கள் நற்சாட்சி சொல்லக்கூடாது, உங்களை குறித்து ஆண்டவர் நற்சாட்சி சொல்லணும். அன்றைக்கு நாத்தான் வேலுவை பார்க்கும் பொழுது
அவனை தூரத்தில் பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான் வேலுவே என்று கூப்பிடுகிறார். உன்னை முத்தமான பிள்ளையேன்னு ஆண்டவர் உங்களை கூப்பிட வேண்டும். உன்னை முத்தமான சகோதரியேன்னு ஆண்டவர் உங்களை கூப்பிட வேண்டும். அப்படி கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாயிருந்து அநேகத்திற்கு அதிபதியாய் மாறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கி வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசுவை குறித்து யாரெல்லாம் என்னென்ன நற்சாட்சி கொடுத்தாங்க? முதலாவது இயேசுவை குறித்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்ன சொல்லுகிறான்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த துரோகியாகிய யூதாசை சொல்லுகிறான். அவரை காட்டி கொடுத்த யூதாசால கூட அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. குற்றமற்ற செம்மறி. அவன் சொல்லுகிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக், ஒரு பெரிய பாவத்தை நான் செய்துட்டேன். என்னன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமில்லாத ஒரு மனுஷனை நான் காட்டி கொடுத்து ஒரு பெரிய சாபத்திற்கு நான் ஆளேனை நின்று அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்துகிறது. இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளால பண ஆசை என்கிற பிசாசு உள்ளே போய் உட்கார்ந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பணம் 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 பணம், தூங்கினாலும் பணம், நின்னாலும் பணம், உட்கார்ந்தாலும் பணம், பேசினாலும் பணம், எதுக்கெடுத்தாலும் பணம். சில நேரங்களில் பணத்தை தேடி போய் பணமாக வருகிறத பார்த்துருக்குறீங்க நீங்கள். பணம் பணம் பணம்னு போய் கடைசியாக பணம் வர்றதுக்கு பதிலாக பணம் தான் வந்து சேருது நிறைய இடங்களில். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பணம் பணம் பணம்னு போன யூதாஸ் காரியத்துடைய பாடி தான் கடைசியாக கிடச்சிது. அது எப்படி கிடச்சிது? தூக்கில் தொங்கி அரை குத்துயிரை கடந்து துடிச்சு செத்து. அதாவது இந்த தூக்கில் மாட்டுறது மாதிரி பெரிய கொடுமை வேறு ஒன்றும் இல்லை. தைரியமாக தொங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கீழ்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா முட்டி கீழே அப்படியே கீறி போயிருக்கும். அதில் பட்ட பட்ட பட்டப்படன்னு அடிப்பான் பாருங்க. அந்த ஒரு சில நிமிடத்தில் அவன் லைஃப்பில் படாத கொடுமையெல்லாம், பெரிய கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வாலிப பெண் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அந்த பெண் புருஷனுக்கும் அவளுக்கும் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. அவன் வேலைக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாச்சுன்னா இந்த பிள்ளை வீட்டிலே ஃபேனில் தூக்கு மாட்டிட்டு தன்னுடைய உயிரை விட்டு விட்டாள். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கதவை தட்டி தட்டி பார்த்தாங்க, திறக்கலைன்னொன்னே ஜன்னல் வழியாக பார்த்தா ஹாலில் நடுஹாலில் தொங்கிட்டு இருக்கிறா. அதை பார்க்குறதுக்கு ஊரே கூடி போச்சு. அந்த முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நகம் அறுத்த அப்படின்னு கடைசியாக துடித்த துடிப்பு. அது மாத்திரம் இல்லை, இந்த கையெல்லாம் உடனே தொங்கிடும். நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணனாலும் அந்த ட்ரை பண்ண முடியாது. அந்த கழுத்தெல்லாம் அப்படியே கருத்து போய் அந்த இடம்லாம் இறுகி போய் அவள் பட்ட பாட அந்த பாடியை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். என் அன்பு சகோதரனை சகோதரியே, யார் இந்த காரியத்தை செய்ய வச்சதுன்னு யோசிக்கிறீங்க? பிசாசானவன். சாட்சி கெடும் பொழுது பிசாசான உள்ளே வந்து உட்கார்றதுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, செத்து போயிடலாம் போல இருக்கு. இந்த வார்த்தை வரக்கூடாது. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யோபு சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பயந்தது எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்கிறான். ஒரு நாளும் தேவையில்லாத வார்த்தையை சொல்லவோ பயப்படவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அசையாத நங்கூரமாக தான் இருக்கணும். தைரியம் உள்ளவர்களாக வேதம் சொல்லுகிறது, கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. தைரியமாக இருக்கணும். கோழைத்தனம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அந்த கோழைத்தனத்தின் ஆவின்றது ஒரு அசுத்த ஆவி. இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளால முதல்ல பண ஆசையை கொடுத்தது. நல்லா படித்தவன்,
ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்த 12 சீஷர்களை இவர் ரொம்ப படித்தவன். ஆண்டவர்கிட்ட ஃபினான்ஸ் பொசிஷனை கையில் கொடுத்துட்டார். கடைசியை என்னாச்சு பாருங்க, நல்லா தான் இருந்தான் மனுஷன். அவன் என்ன தெரியுமா எதிர்பார்த்தா, நான் இங்கே ட்ரெஷரராக இருந்தா இயேசுநாதர் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார், ரோமரின் ராஜாவை மாற்றி இந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை செலக்ட் பண்ணி அவர் பெரிய ராஜாவா சுத்துவாருன்னு சொல்லிட்டு பெருசா அந்த பதவியை குறித்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கையெல்லாம் நேரம் மாறி போச்சு. இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ராஜாவாக இருந்து பெயரும் புகழும் வாங்குறதுக்கோ இல்லை, இந்த ஜனங்களுக்காக இவர் அடிக்கப்பட போகிறார், இவர் தன்னை தியாகம் பண்ண போகிறார். அதனால இதுக்கு மேலே இவருக்கு பின்னால் போய் பிரயோஜனம் இல்லை, வந்தது வரைக்கும் வாங்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிடலான்னு நினச்சான். அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை. அந்த வேதத்தை பகுதிகள் அந்த 4 சுவிசேஷகர்களும் எழுதின அந்த கோர்வையான வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இவன் என்ன நினைச்சான் தெரியுமா, எல்லாருக்கும் நல்லது செய்கிறார், பெயரும் புகழும் இருக்கு, அவர்கிட்ட பிஏ மாதிரி 12 பேர் சுத்துறோம், அந்த 12 பேர்ல பெரிய பொக்கிஷசால மந்திரியா நான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய மினிஸ்ட்ரியில அவருடைய அரசாங்கத்தில் நான் தான் பொக்கிஷசால மினிஸ்ட்ரி, நான் தான் நிதி அமைச்சர் அப்படின்னு ரொம்ப பெருமையா ஒவ்வொன்று இருந்து அவன் என்ன நினைச்சான், இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு தெரிகிறது இன்னும் சில நாட்களுக்குள்ளால அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்பட போகிறார். இந்த மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போக போகிறார் என்பதை அறிஞ்சதுக்கு பிறகுதான் இவனுடைய பேட்டர்னே மாறுது. அப்போ என்ன செய்கிறான், இனி இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலான்னு சொல்லி குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கேவல இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கி தன்னுடைய வார்த்தையில் அப்படி தொங்க விட்டு அழகு பார்க்கிற ஆண்டவருக்கு அவன் போட்ட மதிப்பு என்ன தெரியுமா, வெறும் 30 வெள்ளிக்காசு. கேவலமானவன், ரொம்ப கேவலமானவன். வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு மதிப்பே போட முடியாத ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 27:9 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளிக்காசை அவன் எடுத்துக்கொண்டானாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மதிக்கப்படத்தக்கவர், அவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க ஆண்டவருக்கு அவன் போட்ட மதிப்பு 30 வெள்ளிக்காசுன்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போட்டான் இயேசுநாதரை பற்றி. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுநாதரை பற்றி அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு அதனாலேயே நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீங்க. ஆண்டவரை குறித்து ஒரு நாள் நான் அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது. நீங்கள் சொல்லணும், நான் சிங்கத்தை போல மறுபடியும் கர்ச்சித்து எழும்புவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு மதிலை ஒரு மனுஷன் டக்குன்னெல்லாம் குதித்து தாண்ட முடியாது. வாலிப வயசில் கூட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் தாண்ட முடியும். ஆனால் மதில் என்று சொல்லக்கூடிய இதை போய் மதில்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மதில்னு சொல்கிற நல்ல ஹைட்டாக இருக்கிறதான். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறான். அதான் ஆண்டவரை குறித்து நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை. அண்டர் எஸ்டிமேட் ஒரு நாளும் போடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போவுமே ஆண்டவரிடத்தில் பெருசாக கேளுங்க, ஒன்றும் கீழே கேட்காதீங்க, பெருசு பெருசாக கேளுங்க. ஏண்டா, உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தவன் சொல்றான், குற்றமில்லாத ரத்தம். அவனுக்கே தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன். இயேசுநாதர் ரொம்ப நல்லவர், நற்சாட்சி அவர் சொல்றான். இயேசுநாதரை பற்றி நல்ல சாட்சி சொல்றான், காட்டி கொடுத்தான், உண்மைதான். ஆனாலும் அவரை குறித்து தகாதது ஒன்றும் அவனால் பேச முடியலை. குற்றமற்ற ரத்தை யாருக்கு அவன் கூட 24 மணி நேரம் சுத்தினவன், இயேசு கிறிஸ்துவோடு படுத்து தூங்கினவன், இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கூடவே போனவன், இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியை பார்த்து அவன் சொல்கிறான், குற்றமற்ற ரத்தம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து இனி மற்றவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது குற்றமற்ற ஒரு மனுஷன் இவன் என்று சொல்ல வேண்டும். யோசேப்பை இப்படிதான் அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுக்காக ஆட வைக்கிற மாதிரி மாட வைக்கிற மாதிரி மீதியானியரிடத்தில் விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சொந்த சகோதரன் சொந்த தம்பியை கொண்டு போய் 20 வெள்ளிக்காசுக்காக விலைக்கு வித்துட்டானு. அந்த சகோதரன் எகிப்து தேசத்துக்கு வருகிறான். அங்கு அவனுக்கு பரிசுத்த சோதனை வருகிறது. அவன் சாட்சியை காத்து கொண்டான். யோசேப்பு சாட்சியை காத்து கொண்டபடியினாலே ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அவன் குற்றமற்றவனாய் இருந்தபடியினாலே எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றினார்.
அந்த நேரத்தில் அவன் குற்றமற்றனா இருந்ததுனால, அந்த பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாததுனால, விபச்சாரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாததுனால, அந்த மாமிச இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனால, அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தது. ஜெயிலுக்கு போனால் உண்மைதான். இன்றைக்கு ஒருவேளை நன்மை அனுபவித்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். இதுக்கு மேலே நான் நன்மை செய்து என்ன கண்டேன், இதுக்கு மேலே நான் தீமை தான் செய்வேன். நிறைய பேர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செய்யாத தப்பு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் உண்மையிலே தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி அல்ல, உயிரே போனால் கூட தப்பு பண்ணக்கூடாது. தலைகீழ அவங்கள சிலுவையில் அரைஞ்சா கூட ஒரு தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த தீர்மானம் எடுத்து நம்ம போனோம், உயிரே போனால் கூட பொய் சொல்ல மாட்டேன், உயிரே போனால் கூட ஒரு குற்றமற்றவன் மேலே நான் பொய்யான காரியத்தை நான் புகுத்த மாட்டேன். இன்னைக்கு பாருங்கள், இவன் முன்னேறி வரணுன்னா பக்கத்து சீட்டில் இருக்கிறவனை பற்றி தப்பாக மொட்டை கடிதாசம் எழுதுவான் மேலே மேனேஜருக்கு. நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான். ஆனால் இவன் உழைச்ச பலனில் இன்னொருத்தன் கிரேடை வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். இவன் தான் கீழே அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டுருக்க இவனாக இருப்பான். டே அண்ட் நைட் உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி கொண்டு வருவான். அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவர் அவங்க ஹெட்டுக்கு அனுப்பும் பொழுது என்னமோ இவர் எல்லாத்தையும் சாதித்த மாதிரி அங்கே போட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்படி அல்ல, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் கீழே இருக்கிறவனுடைய அவனுடைய உழைப்பை நீங்கள் உங்களுடைய மேலிடத்திற்கு நீங்கள் தெரியப்படுத்தி அவனுக்குரியதை அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமே தவிர அவனுக்குரியதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யூதாஸ், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுக்கிறவன், அவனுடைய உழைப்பை சாப்பிடுகிறவன், அடுத்தவருடைய சந்தோஷத்தை பறிக்கிறவன். இன்றைக்கு சர்வசாதாரணமாக நிறைய யூதாஸ்கள் இருக்கிறாங்க. காட்டி கொடுத்துருவான், கூடயே இருந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் தான் ஏவி விட்டுட்டு கடைசியாக இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நிறைய பேர் போய் சொல்லி விடுறாங்க. எல்லாம் செய்கிறதெல்லாம் இவன், ஆனால் மாட்டி விடுறது இன்னொருத்தன். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. யூதாஸ் காரியத்தை நீங்கள் இருக்கவே கூடாது. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ளால அந்த யூதாஸின் குணாதிசயங்கள் ஆவி இருக்கிறதோ அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக வேதம் சொல்லுகிறது. இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவ கொத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 6:10 நாம் படிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இவனுடைய லைஃப் காலியாகிறதுக்கு காரணம் என்ன தெரியும்? தன்னை தானே குத்திக்கிட்டான். அந்த வசனத்தின்படி இந்த யூதாஸ் காரியத்தை தன்னை தானே குத்திக்கிட்டான், தன் லைஃப்பை தானே கெடுத்துக்கிட்டான், சூசைட் தான் பண்ணான். இந்த வசனம் சரியாக அவனுக்கு பொருந்தனா இவனுக்கு தான் முதல்ல பொருந்தோம். பண ஆசை இல்லாதவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு யார் யார் பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, எத்தனை பேர் தேவையில்லாத ஆசையில் இருக்கிறீங்களோ எல்லா ஆசையினையும் உங்களை விட்டு போன உலக பிரகாரமான ஆசைகளுக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களை விட்டு கொடுத்து உங்களை ஆண்டவர் நல்லா தான் இருக்க சொல்கிறாரு. ஆனால் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்ட அதுதான் இச்சை. அந்த இச்சை பாவத்தை கற்பந்தரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிற சம்பளத்தை நீங்கள் அதற்கு பாத்திரவான்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஓகே. அது இல்லாமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் சம்பாதிச்சு ஓகோன்னு மேலே வந்துடுறேன்னு நினைப்பாங்க. கடைசியாக 1 2 3ன்னு போய் எண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் குறுக்கு வழியில் இந்த யூதாஸ் சம்பாதிச்ச மாதிரி குறுக்கு வழி சம்பாத்தியம் யார் யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அத்தனை குறுக்கு வழி சம்பாத்தியத்தை இன்னைக்கு முடிச்சிடணும். அப்படிப்பட்ட குறுக்கு வழி சம்பாத்தியம் உங்கள் வீட்டில் இருந்தால் அது இரத்த நிலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் கடைசியாக அவனுடைய இருதயத்தில் குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணா? இந்த பணத்தை கொண்டு போய் 30 வெள்ளி காசை கொண்டு போய் கொடுத்த அந்த தலைமை ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் கொண்டு போகிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த நீங்கள் வச்சுங்க, உங்கள் பணமே வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டான்னு கொண்டு கொடுத்தாங்க. அவங்க அதை வாங்கலை. அது ஓம்பாடு, எங்கள் பாடு இல்லை, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக நேராக சர்ச்சுக்குள்ளே வந்தான், அந்த பணத்தை விசிறி அடிச்சிட்டான் சர்ச்சில். அந்த சர்ச்சு காணிக்கப்பட்டியில் கூட போடுறதுக்கு யோசித்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, இந்த குயவன்கிட்டேருந்து ஒதுக்கப்பட்டவர்களுக்காக கல்ற லேண்டு வாங்கலாம். செத்து போனவன் கடைசியாக தப்பு பண்ணி வாங்கின பணம் கல்ற தோட்டத்துக்கு தான் பயன்பட்டது. அடுத்தவருடைய செல்வத்தை இச்சி அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சொத்தை தான் மட்டும் வாங்கிட்டு அண்ணன் தம்பியை துரத்தி அடிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நீ தான் பொம்பளை பிள்ளை தானே வச்சுருக்கிற, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு எதுக்கு சொத்து, இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் நகையை கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டுரு, எனக்கு கொடுன்றான். சித்தப்பா புள்ள கேட்குறான், பெரியப்பா புள்ள கேட்குறான்.
அவளுக்கு உனக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தான்னா பையன் பிள்ளையா இருந்தா ஏன் பொம்பளை பிள்ளைக்கு அந்த சொத்து கொடுத்தா அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுதா? அபகரிக்கிற ஜனங்கள், யூதாஸ்கள். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை அவங்களே சாப்பிட முடியாத அளவுக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மரணங்கள். அடுத்தவன் வயிற்றறிச்சலை சம்பாரித்து ஒருவரும் வாழ முடியாது. ஞாபகம் வச்சிங்க, இயேசுநாதரை காட்டி கொடுத்த அவனால் வாழ முடியலை, ஒரு செகண்ட் கூட அவனால் வாழ முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சம்பாதிக்கிற பணமோ சொத்தோ எதுவும் உங்கள் கூட பரலோகத்துக்கு வரப்போகாது. நீங்கள் செய்த புண்ணியங்கள் தான் உங்கள் கூட பரலோகத்துக்கு வரும். புண்ணியத்தை தேடுங்க. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததனுடைய பலன், இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடினா நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் நிச்சயம் இருக்கணும். இங்கே கண்ணை மூடி கண்ணை திறந்தா எப்படி பிள்ளைங்க நைட்டு தூங்க போகும்போது குட் நைட் மம்மின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களை பார்த்தா குட் மார்னிங் சொல்கிறாங்களோ தூங்கி எழும்பும்போது, அதே போல் இந்த உலகத்தில் கண்ணை மூடினா நீங்கள் போய் கண்ணை முழிக்கும் போது ஜீசஸ் முன்னால் நிற்கிறேன், குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லணும். நீங்கள் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், குட் மார்னிங் ஜீசஸ் நீங்கள் சொல்லணும். அப்போ ஜீசஸ் நீங்கள் எழும்பும் பொழுது அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு நிற்பார் உங்கள் பக்கத்தில். அதுதான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததனுடைய பலன். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டதனுடைய பலன் அதுதான். அங்கே உங்கள் சொத்தோ சுகமோ உங்களுடைய பணமோ அங்கே வந்து உங்களுக்கு சீட்டை ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால் அடுத்தவங்க பணத்துக்காக அடுத்தவங்க சொத்துக்காக யார் யார் அக்கா தங்கச்சியை ஏமாற்றி, அண்ணன் தம்பியை ஏமாற்றி, பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றி 10 வருஷமாக இந்த இடத்துல யாருமே வரலைன்னு சொல்லிட்டு கொட்டா போட்டுட்டு அடுத்தவங்க சொத்தை எடுத்துட்டு அடுத்தவங்க கண்ணீருக்கு ஆளானீங்களோ, அவங்க துபாயில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க சொத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, தொடக்கூடாது. ரத்தம் அந்த இடத்துல வந்துவிடும், ரத்த நிலமா மாறி போயிடும். சில நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் ரத்த களறி வரும். அது கடைசியாக ரத்த நிலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து எடுத்த அந்த செல்வம் இரத்த நிலமாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. யூதா சொல்றான், குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. என் அன்பு சகோதரனை சாதனை சாட்சியை காத்துக்கிட்ட யோசிப்பை யோசித்து பாருங்க. லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க, ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவனை பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இரண்டாவது பிலாத்துனுடைய மனைவி சொல்லி அனுப்புறா, அவர் ஒரு நீதிமான். இயேசு கிறிஸ்துவை கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறவனுடைய மனைவி கொலைக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த பிலாத்து இடத்துல சொல்லி அனுப்புகிறார். வாசிக்கலாம், மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாராம். யார் இந்த பிலாத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர் அரசாங்கம் இந்த யூதேயா தேசத்திற்கு கவர்னராக நியமித்தது தான் இந்த பிலாத்து. சரியா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணுறதுக்கும் அவர் அதிகாரம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்ற பிலாத்துனுடைய மனைவி, கவர்னருடைய மனைவி ராத்திரி ஒரு சொப்பனம் பார்க்குறா. இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமான், குற்றமில்லாத இரத்தத்துக்கு அவன் பங்காளி ஆகாதபடிக்கு உன் புருஷனை போய் எச்சரின்னு ஆண்டவர் இவளிடத்தில் சொல்லி அவள் சொல்கிறா. இவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது, பிலாத்து அந்த கவர்னர் நியாயாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, குற்றவாளியாக இயேசு நிற்கிறார். ரைட் டைமில் சொல்லி அனுப்புகிறான். நம்ம பாஷையில் சொன்னால் ஸ்லிப்பு கொடுத்து அனுப்புவான். மனைவி கொடுத்து அனுப்புகிறா, உடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பார்க்குறாரு. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நீதிமான் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, அவருக்கு எந்த தீங்கு நீங்கள் செய்திடாதீங்க, ஜாக்கிரதை. காரணம், இவர் நிமித்தம் நேற்று ராத்திரி எல்லாம் நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லுகிறாள். என் அன்பு சகோதரனை சகோதரி யோசித்து பாருங்க. இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவனுடைய மனைவி சொல்றா, இவர் ஒரு நீதிமான். அவள் ஒரு புறவனத்தில் இருக்கிறவள். அவள் சொல்லுகிறாள், அவர் புறவனத்தில் இருக்கிறவள்.
அவள் சொல்லுகிறாள் இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமான். இன்றைக்கு புறவினத்தார் சொல்றாங்க இயேசு ரொம்ப நல்லவருங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றாங்க நான் சர்ச்சுக்கு போய் என்ன கண்டேன். வித்தியாசம். புறவினத்தார்கள் சொல்றாங்க நான் இயேசுநாதரை இயேசுவேன்னு கூப்பிட்டேன், நான் ஒரு புறஜாதி மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தார். கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக சொல்லுகிறார், மேஜையிலிருந்து கீழே விழுகிற அப்பத்தை நாய்கள் சாப்பிடுதே, அதுபோல உங்ககிட்ட இந்த மிச்சம் மீது கீழே விழுந்தா போதும். எவ்வளவு விசுவாசம். அதான் சொல்றேன், இந்த கானானிய ஸ்திரீயிடத்தில் என்ன விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்தா நல்லவர், கொடுக்கலன்னா கெட்டவர். ஏன் கொடுக்கலன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ கொடுத்தா இவனுக்கு அதை பக்குவம் இல்லை, இந்த வீட்டை அவன் விற்று போடுவான், இல்லைன்னாச்சுன்னா இதை தக்க வச்சுக்கொள்ள அவனுக்கு முடியாது, இந்த கவர்மெண்ட் வேலையை கொடுத்தா அவனை பிடிக்க முடியாது, கொஞ்சம் கூட பக்குவப்படட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஆண்டவர் சில காரணத்தின் நிமித்தம் சில காரியங்களை தள்ளி போட்டிருப்பார். ஆண்டவர் கொடுக்கலன்னு நோன்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. ஏற்ற வேலை வரல, வரும்போது தருவார். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுக்குள்ளே நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் படிப்பு முடித்து 3 வருஷம் ஆச்சு, எனக்கு இயேசுநாதர் வேலை கொடுத்தாரா, போமா நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, நான் வரமாட்டேன். போப்பா நீ போயிட்டு வா, நான் வரமாட்டேன். மக சொல்லுவா, நான் தான் 4 வாட்டி டிஎன்பிஎஸ்சி எழுதினேன், 2 வாட்டி டெட் எக்ஸாம் எழுதினேன், இயேசுநாதர் எனக்கு வேலையை கொடுத்துட்டாரா, போமா நீ இயேசுநாதரம். ஒரு நாளும் மறுதலிக்காதிருங்கள் பேதுருவை போல. அப்படின்னா கொடுத்தா மட்டும் ஆண்டவர் நல்லவர். உன் உயிரை கொடுத்துருக்காரு, அதை நினைச்சு பாரு. முதல்ல உயிர் போனால் நீ வேலை செய்ய முடியாது, ஆனால் உயிர் இருந்தால் நீ வேலை செய்யலாம், பெரிய ஆளாகலாம். அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். இந்த இடத்துல பிலாத்துனுடைய மனைவி சொல்லுகிறாள் அவர் ஒரு நீதிமான். அப்ப நீதிமானுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நீதிமான்களா இருக்கணும். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரத்தின் ஆவி, அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம நீதிமான்களாக தான் இருக்கணும். நம்மளை பார்த்து அவர் நீதிமான்னு சொல்லணும். சில மரண வீடுகளுக்கெல்லாம் போகும் பொழுது உறவினர்கள் என்ன கூப்பிட்டு கார்லேருந்து இறக்கி கூப்பிட்டு போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தங்கமான மனுஷன் ஐயா, நல்ல நீதிமான், அவரால் யாருக்கும் ஒரு கெட்டது இதுவரைக்கும் நடந்ததில்லை, அந்த புண்ணியமும் போய் சேர்ந்துட்டாரு, இவரை போய் எப்படி ஆண்டவர் எடுத்தார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்கிறாராம். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக நீதிமான்களாக இருந்தால் கூட சில நேரங்களில் பூமியில் இருந்துட்டு என்னை துதிக்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட பக்கத்திலே உட்காரணுன்னு ஆண்டவர் ஆசைப்படுவார். சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், ஐயோ அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். இன்னைக்கு உங்களை குறித்து அப்படிப்பட்ட சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீதிமான்களாக நீங்கள் இருக்கணும். அன்றைக்கு நோவாவை குறித்து ஆண்டவரை சாட்சி சொல்லுகிறார். ஆதியாகமம் 7:1 சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் யாவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இன்னைக்கு நீங்கள் உங்களை நீதிமான்னு சொல்லுகிறது பெருசல்ல, ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். சாட்சியின் வசனம், ஆண்டோடைய வேத வார்த்தைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஆட்டுக்குட்டியாண்டைய இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் நீங்கள் சாட்சி பகர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறாரு, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வருகை வந்தா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி ஆண்டவருடைய வருகை வந்துருச்சுன்னு வச்சிங்க, நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? இன்றைக்கி பரலோகத்துக்கு எப்போ அழைப்பு வந்தாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரகசிய வருகையின் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒருவேளை ரகசிய வருகை தாமதிக்கலாம், ஆனால் நம் ஒவ்வொருவரை குறித்து ஒரு தனிப்பட்ட வருகை என்று ஒன்று இருக்கிறது. ரகசிய வருகை லேட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒரு நாள் எந்த நிமிஷம் யாருக்கு மரணம் சம்பவிக்கும், எந்த விதத்திலே வரும், எந்த ரூபத்திலே வரும் யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்போ கண்ணை மூடினாலும் நீங்கள் கண்ணு திறக்கிறது பரலோகத்தில் இருக்கணும். அப்படின்னா நோவாவை போல இருக்கணும். நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன், எனவே நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். அழிவின் தூதனுடைய கரத்தில் உன்னை பாதுகாக்க விரும்புகிறார். அதற்கு இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாறணும்னு எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஜலப்பிரளயம் வந்து எல்லா ஜனங்களையும் வாரிக்கொண்டு போனது. வாரிக்கொண்டு போகப்படுகிற பிள்ளைகளுடைய பட்டியலிலே நீங்களோ உங்களோ பிள்ளைகளுடைய இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பி சொல்லுகிறார். நீங்கள் நோவாவின் சந்ததியாக இருக்க வேண்டும். நோவா நீதிமானாக இருந்த ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் சும்மா சாட்சி கொடுப்பாரா? ஒருத்தனை பார்த்து நீ நீதிமான்டான்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்.
ஆனால் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். அந்த அளவுக்கு அவன் உண்மையும் உத்தமமும் மனநேர்மையும் உள்ளவனாயிருந்தான் ஆண்டவருக்கு முன்பாக. இன்றைக்கு நோவாவுடைய பிள்ளைகளைப் போல, நோவாவைப் போல நம்ம எல்லாம் முழு குடும்பமும் இயேசு என்கிற பேழைக்குள்ளால் வரப்போகிறோம். அன்றைக்கு நோவாவுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொன்னார். ஆனால் நம்மை காப்பாற்ற இயேசுவே இன்றைக்கு பேழையாய் நிற்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கி இருப்பானா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நீதிமானா இருந்தால் உங்களுக்கு பேழை தேவையில்லை, ஆண்டவரே உங்களுக்கு பேழையா இருப்பாராம். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அந்த இயேசு என்கிற நாமத்திற்குள்ளால போய் ஓடி சுகமா தங்கி இருப்பான். அழிவிலிருந்து பாதுகாப்பு. நோவாவை போல நீங்க இருக்கணும். பக்கத்தில் எல்லாம் பாவம் செய்கிறாங்க, நான் பாவம் செய்யணும்னு நினைக்காதீங்க. மிலிட்ரியில் இருந்தால் எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, நான் தண்ணி அடிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு வேலையே அப்படிப்பட்ட வேலை பிரதர், நான் என்ன பிரதர் பண்ண முடியும்? நைட் டியூட்டி பார்க்குறேன் பிரதர். நைட் டியூட்டி பார்க்கணுன்னா அதுக்கு அப்படி இப்படின்னு இருந்தால் தான் பிரதர் முடியும். எந்த டியூட்டி பார்த்தாலும் யோசேப்பை போல இருங்கள். எந்த டியூட்டி பார்த்தாலும் நோவாவை போல இருங்கள். நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள் எல்லாம் குடித்து வரித்து பெண் கொண்டு பொன் கொடுத்து எல்லாம் அசுத்தமாக இருந்தாங்களா. லோத்தினுடைய நாட்கள் அப்படிதான் வந்தது. அதன் நிமித்தம் தான் பெரிய அழிவு வந்தது. இன்றைக்கு அழிவுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படும்படிக்கு பிலாத்துனுடைய மனைவி இயேசு ஒரு பெரிய நீதிமான் என்று சொன்னது போல உங்களை குறித்து ஆண்டவர் நீதிமான் சொல்லணும். மூன்றாவது, இயேசுவை குறித்து நல்ல சாட்சி தண்டனை கொடுக்குற பிலாத்துவே சொல்லுகிறான். இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிலாத்துவே என்ன சாட்சி கொடுக்குறான் பாருங்க. யோவான் 19:4 சொல்லுகிறது, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். அவன் மனைவி சொன்னதை வச்சு மட்டும் அவர் சொல்லலை. அவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது அவருடைய அடக்கத்தை இந்த பிலாத்து பார்க்கிறான். அவருடைய அமைதியை பிலாத்து பார்க்கிறான். 10 கேள்வி கேட்குறாரு, அமைதியாக கேட்குறாரு. ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும்தான் அமைதியாக பதில் சொல்லுகிறார். கண்ணு முன்னால சாட்சி, பிலாத்துக்கு கண்ணு முன்னால சாட்சி. அவன் மனைவி எழுதி கொடுத்தது 2வது. ஆனால் அவன் கண்ணு முன்னால பார்த்தது, இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். துருவி துருவி விசாரிக்கிறான். நான் நினைச்ச உன்னை வெளியே விடலாம், சொல்லுப்பா ஏதாவது, உன்னை வெளியே அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல, நான் உன்னை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ ஏதாவது ஒன்று சொன்னாதானே. அமைதியாக இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல் அவர் அமைதியாக இருந்தார். அவருடைய அமைதியை பார்த்து அசந்து போனான் இந்த பிலாத்து. ஒரு குற்றமும் காணலையே, எப்படி தண்டிப்பது? இன்னைக்கு குற்றம் செய்யாத மருமகளை தண்டிக்கிற மாமியார்கள், குற்றம் செய்யாத மாமியாரை தண்டிக்கிற மருமகள்கள், குற்றம் செய்யாத தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள். நீங்கள் மனம் திரும்பியே ஆகணும். தாய் தகப்பனை உங்களை வளர்த்து ஆளாக்கி பட்டினி கிடந்து படித்து ஆளாக்குனா பூட்ஸ் காலில் மிதிக்கிறான், தாயை எட்டி மிதிக்கிறான். தகப்பன் கஷ்டப்பட்டு உழைச்சி விவசாயியாக இருந்து சரியாக ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் ஒரு சின்ன பனியன் துண்டை போட்டுட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு அலைஞ்சு எடுத்து இவனுக்கு கோட்டை சூட்டை வாங்கி போட்டால் அந்த தகப்பனை கேட்குற கேள்வியை பார்க்கணுமே. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். கண்ணு முன்னால் சாட்சி இருக்கணும். உங்கள் தாய் தகப்பன் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன் நல்ல சாட்சி சொல்லணும். தாய் தகப்பனை குறித்து பிள்ளைகள் ரொம்ப சாட்சி சொல்லணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியுமா? ஒரு சின்ன குட்டி பொண்ணா பையனான்னு தெரில. மக்களை உனக்கு எதுக்குடா ஜபிக்கணும், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுமான்னு கேட்டேன். போங்க அங்கே, அதெல்லாம் 2வது. எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டால் எங்களுடைய வீட்டில் சாப்பாடும் கிடையாது. அன்றைக்கி ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா திருந்தனேன்னு ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் அம்மா திருந்தனேன்னு ஜெபம் பண்ணுங்க. கண்ணு முன்னால் சாட்சி இல்லை. ஆனால் இந்த பிலாத்து பாருங்க, கண்ணு முன்னால் இயேசு கிறிஸ்துடைய அடக்க ஒடுக்கத்தை பார்த்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அடக்க ஒடுக்கம் உங்கள் இடத்துல காணணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிறாங்க, கொஞ்சம் கூட அடக்கம் கிடையாது, கொஞ்சம் கூட ஒடுக்கம் கிடையாது. வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்படியே 3 வீட்டுக்கு கேட்கும் சத்தம். தாய் சொல்லுவா, டேய் உங்கள் அப்பாவும் நானே இந்த வீட்டில் 20 வருஷமாக இருக்கிறேன்டா,
மகளை பார்த்து சொல்லுவாங்க, மகளே நான் 20 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறேன், வீட்டு சத்தம் வெளியே கேட்கல, ஆனால் நீ பெரிய பிள்ளை ஆன உடனே இப்படி சத்தம் போடுறியம்மா, ஊரெல்லாம் கேட்குதம்மா. எத்தனை தாய் தகப்பன்மார்கள் வேதனைப்படுறாங்க தெரியுமா? பிள்ளைகள் கூப்பாடு போடுகிறவர்கள், சாட்சி இல்லை, அடக்க ஒடுக்கம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாதம்மா அப்படின்னு தாய் தகப்பன் சொன்னாச்சுன்னா சொல்லுவாங்க, அடக்க ஒடுக்கமாக ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன தெரியுமா பதில் சொல்லுவா? மக, அடக்க ஒடுக்கம் ட்ரெஸ்ஸில் இல்லை, மனசில் இருக்கணும். மனசில் அடக்க ஒடுக்கம் இருந்தால் ட்ரெஸ்ஸு தானா, ஏன்னா இருதயத்தின் நிறைவு தான் காரியங்களை நடப்பிக்கும். இவ சொல்லுவா, அடக்க ஒடுக்க ட்ரெஸ்ஸில் இல்லை மம்மி, அடக்க ஒடுக்கம் எல்லாம் மனசில் அடக்கம் ஒடுக்கம் இருந்தால் அதுவும் செய்கையில் வெளிப்படும், ட்ரெஸ்ஸில் வெளிப்படும், பார்வையில் வெளிப்படும். அது புரிஞ்சிக்க முடியலை. ஆர்கியூமெண்ட். கண்ணு முன்னால் சாட்சி, அப்பா முன்னால் பிள்ளைங்க சாட்சி, மனைவி முன்னால் புருஷன் சாட்சி. இன்னிலிருந்து அந்த சாட்சியை காத்துக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் வாழுங்க. கடைசியாக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒரு நல்ல சாட்சி சொல்கிறான். 2 கள்ளனில் ஒருத்தன் சாட்சி சொல்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:41 முதல் 43 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போமா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 கள்ளனுங்க இயேசு கிறிஸ்துடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கள்ளன் ஏற்கனவே அக்யூஸ்டு, செத்தாலும் நான் அக்யூஸ்டா சாவன்றான். வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசுநாதர் முன்னால் நிற்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்பை கேட்டு பரலோகத்துக்கு போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கல. நான் வாழ்ந்ததும் ஒரு அக்யூஸ்டாக தான் வாழ்ந்தேன், குற்றவாளியாக வாழ்ந்தேன், சாகும் போது குற்றவாளியாக செத்து நான் நரகத்துக்கு போகிறதுக்கு துணின்னு சொல்லிட்டு இருதயத்தின் துணிகரம். கடைசி நிமிஷத்தில் இயேசுநாதரே பரிகாசம் பண்ணுறான். ஆனால் இன்னொரு குற்றவாளி சூழ்நிலையின் நிமித்தம் தப்பு பண்ணினாலும் வாய்ப்பு கிடைத்த உடனே தன்னை திருத்தி கொள்ள ஆசைப்பட்டான். ஆண்டவரை பார்த்த உடனே இது நல்ல வாய்ப்பு, கடைசி நிமிஷத்தில் என்னுடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு, நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தகாததை பேசின அந்த அக்யூஸ்டை பார்த்து இந்த கள்ளன் சொல்கிறான், நம்ம எல்லாம் நியாயப்படி தண்டிக்கப்படணும், ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம், நம்முடைய நடக்கைக்கு தக்க பலன் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சிருக்க. சிலுவையில் தொங்குறோன்னா அநேகரை தொங்க விட்டுருக்கோம், அநேகரை துன்பப்படுத்தி இருக்கோம், அநேக கெடுதல் பண்ணியிருக்கோம், அநேக பாவம் பண்ணியிருக்கிறோம். நம்ம சிலுவையில் அறையப்படுறது நியாயம்பா. நம்ம அப்படிப்பட்ட நிறைய தகாத காரியங்களை நடப்பிச்சோம். ஆனால் இதோ நம்ம கூட சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்து, இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டானா. கூட இருக்கிற அந்த அக்யூஸ்டை கடிந்து கொண்டான். ரொம்ப கோவப்பட்டான். என்னடா நீ மனுஷனாடா, நீ கடைசி நிமிஷத்தில் கூட அந்த தெய்வம் பரிசுத்தமே உருவானவர், தகாதது ஒன்றும் நடப்பிக்கல அவர், அப்படின்னா தப்பான காரியம் ஒன்றுமே அவர் செய்யலை. அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படிப்பட்ட தண்டனை அனுபவிக்கிறது பெரிய கொடுமை என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலாம் அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை நினைத்தரலாம் அப்படின்னு வேணுன்னே அப்போ தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, மகனே இன்றைக்கே நீ என்னோடு கூட பரலோகத்தில் இருப்பாய். கடைசி நிமிஷத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது, பயன்படுத்தி கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீங்கள் தகாதது நிறைய நடப்பிச்சிருக்கலாம், ஆனாலும் தகாதது நடப்பிக்காத, எந்த கெடுதலும் செய்யாத இயேசு சிலுவையின் அருகையில் தொங்கினவர் இன்றைக்கு உன் பக்கத்தில் நிற்கிறார், சிலுவையில் தொங்கி கொண்டு நிற்கிறார். அந்த 2 கள்ளனில் எந்த கள்ள மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க யோசித்து பாருங்கள். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் தகாதது நிறைய செய்திருக்கிறேன். யாரும் ஆண்டவருக்கு முன்னால் இன்றைக்கி நான் நீதிமான்னு சொல்லிடாதீங்க. நீதிமான் என்று சொல்லுகிறவன், தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடிக்கு இன்றைக்கி உங்கள் முன்னால் இயேசுநாதர் நிற்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல கள்ளனை போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது
என்னையும் நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டு அந்த நல்ல கள்ளனுக்கு ஆண்டவர் மனம் இறங்கினது போல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மனம் இறங்கும்படி எல்லாரும் எழுப்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்மை குறித்து எல்லாரும் நசாட்சி சொன்னாங்கப்பா. இந்த வார்த்தைகளை நான் கேட்டுட்டு இதுக்கு மேலே என்னை குறித்து அடுத்தவங்க தகாதது பேசாதபடி எல்லாரும் என்னை குறித்து நசாட்சி சொல்லத்தக்கதாக என்னை கல்வாரி திருப்பலிபீடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே 2 கரங்களை பரலோகத்திற்கு நேராக விரித்து, ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர். குற்றமற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர். உம்மை போல நாங்களும் குற்றமற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிலாத்துனுடைய மனைவி அவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி அனுப்பினாள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ஒரு நீதிமானா பார்க்க எங்களை நீங்கள் மாற்றும்படி சிலுவை கடியிலே நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லுங்க. பிலாத்து சொன்னான், உன்னை விடுவிக்கணும்னால நான் விடுவிக்கலாம், உன்னை தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கணும்னால ஒப்பு கொடுக்கலாம். கேட்கும்போது ஒரு வார்த்தை மறுபடி பேசாமல் கண்ணு முன்னால சாட்சியாக இருந்தானே, பிலாத்துவுக்கு முன்னால் இருந்த சாட்சியை வச்சே விடுதலை செய்ய முயற்சி செய்தானே. அப்பா, என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய குடும்பத்திற்கு முன்னால் நான் நேரடியாக ஒரு லைவ் விட்னஸாக சாட்சியாக இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. என் நண்பர்கள் முன்னால் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. என் தாய் தகப்பன் முன்னால் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என் மனைவிக்கு முன்னால் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்க. பரிசுத்த பிதாவே, ஒப்பு கொடுத்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தாரும். அர்ப்பணித்த என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொன்னீரே. இப்பொழுது எந்தெந்த பிள்ளைகள் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இப்பொழுது விழுந்து இவர்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும். இவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. இப்பொழுது தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு செய்யும். இவர்கள் மன விருப்பத்தின்படியே இவர்களுக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றும். நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக என் பிள்ளைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.